விடயம் ஏனென்று சொன்னால் இந்த மறுமையை பற்றிய நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர். இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் மனிதன் எப்படியும் வாழ்ந்து விட்டு செல்லலாம். அல்லாஹு அக்பர். இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனை பக்தி உள்ளவனாக, நல்லவனாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக, அநீதி இழைக்காதவனாக, மனிதர்களுக்கு தீங்கிழைக்காதவனாக வாழ்வதற்கு துணை செய்வது. நான் எதை செய்தாலும் மறுமையிலே விசாரிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு அனுப்பிரமாணம் நன்மை செய்தாலும் விசாரிக்கப்படுவோம், அனுப்பிரமாணம் தீமை செய்தாலும் விசாரிக்கப்படுவோம். எனவே ஒரு முஸ்லிமுடைய, அதாவது ஒரு இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் மறுமையை பற்றிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு முஸ்லிம்களிடத்தில் வருகின்றதோ அந்த அளவுக்கு பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எதை செய்தாலும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை உள்ளத்துக்கு வந்துவிட்டதுன்னு சொன்னால் பயப்படாமல். சுப்ஹானல்லாஹ். பரீட்சை வருகிறது பிள்ளைகளே, பாடத்தெல்லாம் படிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னா விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் பாடத்தில் கவனம் செலுத்துவாங்க. பரீட்சையில் பாஸ் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். அப்ப மறுமையில நாம் செய்யக்கூடிய அனைத்தை பற்றி சிறிது பெருசி எல்லாமே விசாரிக்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் அங்கே தப்பே இல்லாது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சுட்டி காட்டினார்கள், 4 விஷயங்களை பற்றி கேட்டு பதில் சொல்லாத வரையில கால்கள் அசைக்க இயலாது, கால்கள் அசைக்க இயலாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை மறுமையோடு சம்பந்தப்பட்டது. எனவே இது இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் மௌத்தான பிறகு மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு மறுமை ஏற்பட்டால் அந்த மறுமையில் இது விசாரிக்கப்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அங்கே ஏராளமான விஷயங்கள். மஹ்ஷர், மஹ்ஷர் மனிதர்கள்லாம் ஒன்று கூட்டப்படக்கூடிய இடம். அதே போன்று சிராத் பாலம், நரகின் முதுகின் மீது போடப்பட்ட பாலம். அங்கே மீசான், நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய தராசு, கேள்வி கணக்கு, ஜஸா கூலி. சுப்ஹானல்லாஹ். நாம் செய்த செயல்கள் பதியப்பட்ட பட்டோலை எங்களுக்கெல்லாம் விரித்து கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சிலர் பட்டோலை வலது கையிலே கொடுக்கப்படுவார்கள், வேறு சிலர் இடதிலே கொடுக்கப்படுவார்கள். இவைகள் எல்லாமே இந்த மறுமையோடு சம்பந்தப்பட்ட நம்பிக்கை. தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. எல்லாம் அது சேரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹவுதுல் கௌதரை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒரு விடுத்தம் குடித்தால் கடைசி வரையிலும் தாகம் ஏற்பட மாட்டாது என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அங்காலே சுவர்க்கம் நல்லோர்களுக்கு, இங்காலே நரகம் தீயோர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு சுவர்க்க இன்பங்கள், அதுக்கு பிறகு எங்களை படைத்த இறைவனுடைய காட்சி. லிகாஉல்லாஹ், லிகாஉல்லாஹ், மனிதனுடைய ஆத்ம சாந்தி. நாங்க சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, பௌத்தன் சொல்றாங்க, கிறிஸ்தவன் சொல்றாங்க, இந்துக்கள் சொல்றாங்க, இறந்து போனதுக்கு பிறகு நிவன் செப்பலபேவா, ஆத்ம சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவனுடைய ஆத்ம சாந்தி எங்கே இருக்கின்றது? தன்னை படைத்த ரப்பை தன்னுடைய கண்ணால் பார்த்த பிறகுதான். ஹதீஸ்ல வந்திருக்காரு, சுவர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், எப்படி சுகண்டியா இருக்கா, வசதியா இருக்கா, என்ன நீர் போட்டு. சுவர்க்காசிகள் ஆச்சரியப்படுவார்கள், இவ்வளவு இன்பங்கள்லாம் தந்து போட்டு நீ கேட்கிறாய ரப்பே அப்படின்னு போட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்ல அதை விட விசேஷமான ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போறேன். என்னது? உங்கள் மீது நான் என்னுடைய பொருத்தத்தை வைக்கப் போகிறேன், ரிதுவான். இதுக்கு பிறகு உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன். அது கொஞ்சம் காலம் போக திரும்பவும் சுவர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், எப்படி விருந்தோம்பல், சுவர்க்கம் எப்படி? ஆச்சரியப்படுவார்கள் சுவர்க்கவாசிகள். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், இல்லை இதை விட சிறந்த ஒன்றங்களுக்கு நான் தரப்போகிறேன். அப்ப சுவர்க்கவாசிகள் ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இறைவன் தன்னுடைய திரையை நீக்குவான். அப்போது சுவர்க்கவாசிகள் அனைவரும் தன்னுடைய ரப்பை பார்ப்பார்கள். இதெல்லாம் மறுமையோடு சம்பந்தப்பட்டது.
எனவே